ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடர் ஜி சேனல். இந்த சேனல் உருவாக்கியதன் உண்மையான நோக்கம் வந்து எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் கொண்டு. ஓகேங்களா, நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறது கிடையாது. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. உங்கள் சொந்த நிதி ஆலோசகரை அணுகி முடிவெடுங்க. உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முடிவுகளை உடனே எப்படி எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஓகே, நான் டிஸ்கவர் பார்த்துங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இன்னிலேருந்து பிஃபோர், அதாவது முன்னாடி ஒரு 5 நாள் ப்ரெஸ் கான்ட்ராக்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கண்டினியூ பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டு இது வந்து S1. ஓகேங்களா, இது S1, அதே போல் இதுவும் S1, இது S2, சாரி R2, சாரி இது R1, இது R2. ஓகேங்களா, இது வந்து S2. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யார் S1க்கு கீழே இருக்காங்களோ அவங்க செல் ஆவாங்க, S1க்கு மேலே இருக்கிறவங்க பை ஆகுங்க. அப்போ டார்கெட்டு R1 R2 இதுதான் அவங்க மெயின் மோட்டிவ். ஓகேங்களா, சரி. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபேஸ் பண்ணி 600 இருக்குது. ஓகேங்களா, அது ஓகே. நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் 600 பேஸ் பண்ணி 600 கால் ஆப்ஷனும் 650 புட் ஆப்ஷனும் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிருக்கு. அப்போது அதை பேஸ் பண்ணி யார் S1க்கு மேலே இருக்காங்களோ அவங்க பையா வைப்பாங்க, S1க்கு கீழே வரவங்க செல்ல வைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ S1க்கு கீழே இவங்க வந்திருக்காங்க, S1க்கு மேலே போகாத வரைக்கும் இவங்க தான் இந்த இடத்துல பையா போகிறாங்க. அப்போ இந்த பை வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா, S1லேருந்து செல்லானவங்க S2 போகிறாங்க, S1லேருந்து R1க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டாங்கன்னா R2 தான் வச்சு. ஓகேங்களா, அப்போது S2க்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் கேஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல கவனிப்போம். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் 23. அப்போது மார்க்கெட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 600 கார்டு, அதுக்கப்புறம் வந்து 550 புட்டு, சாரி 550 கார்டு, அப்புறம் 500 கார்டு. ஓகேங்களா, மார்க்கெட்டு R1க்கு மேலே இருந்துட்டாவே 550 ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 500 நம்ம வைக்கும்போது 500 வந்து எனக்கு 57 ரூபாய். ஓகேங்களா, 57 ரூபா லோ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 23 ரூபாய். ஓகே, 23 ரூபாய் நம்மளுக்கு. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா, அப்போ 23 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா மார்க்கெட்டு அகைன் வந்து 57 ரூபாய்க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த சப்போர்ட் எடுத்தோம்னா இதுதான் ஃபைனல். இப்போ மார்க்கெட்டு எப்படியும் 600க்கு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அப்போ காலையிலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு, கால் ஆப்ஷன் செல் ஆகுது. அப்போ கால் ஆப்ஷன் இங்கேருந்து நம்மளுக்கு பை எடுத்து கொடுக்குறாங்க. 22 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு பை எடுக்குது. கடைசி நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, அப்போ நம்ம இதை மட்டும் இந்த இடத்துல அப்போது இங்கே லோ பாயிண்ட்டு, இது ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், இப்படி தான் நமக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும். இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் ஹோல்டிங் பண்ண போகிறோமோ அப்படின்றது தான் நம்ம வந்து முடிவெடுக்கும் திறமை தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போது S1க்கு கீழே கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். அப்போ S1க்கு மேலே இருந்தோம்னா இவனை வந்து ஹோல்டிங் பண்ணணும் எது வரைக்கும், R1 வரைக்கும். இவன் S1ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இவன் வந்து R1லேருந்து R2 போக போகிறான் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேங்களா, போவான்னு கிடையாது. அந்த இடத்துல இவன் செல்லாகும் போது இவன் வந்து S2க்கு மேலே வராத வரைக்கும் இவன் R1க்கு மேலே கீழே வரமாட்டாங்க. அப்போது இவன் S2 கீழே வரல அப்படின்னா அடுத்தது 500 கால் வந்து அதாவது S1 பிரேக் ஆகிருக்கும், S2வில் சப்போர்ட் எடுக்கணும். இதுதான் ஃபைனல் 500 கால். S2வில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து S1 வரைக்கும் மறுபடியும் போகும் அப்படின்றோம். அப்போ 23 ரூபாயிலேருந்து 58 ரூபா போகணும், அப்படி தான் கான்செப்ட். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து ஓகே, மண்டே பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 500 காலு 550 புட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. இது வந்து கேப் அப் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா, 400 சிந்தட்டிக் பேஸ் பண்ணி கேப் அப் ஆயிருக்கு. அப்போது S1க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த ட்ரெயின் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போது இவன் S1க்கு கீழே சஸ்டைன் ஆகிறாங்கன்னா இது செல்லாக போகுது, எது வரைக்கும் போவாங்க, S2 வரைக்கும் போகணும். அப்போது S1க்கு மேலே சஸ்டைன் ஆகிறவங்க R1 வரைக்கும் போகணும்.
ஓகேங்களா? அப்போ இது வந்து டிகே ஆனதுனால இதனால ரீச் பண்ண முடியல. ஆனா இவன வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைடு வேஸ்ல விட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ இங்க இங்க ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இவனை வந்து கட் பண்ணிக்கணும். எங்க இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இவன் ரீச் பண்ணுவோம், அப்புறம் இவன் பொறுமையா ரீச் பண்ணுவான். இல்ல 2 பேரும் ஒண்ணா ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம டிகே நிறைய நடக்குது அப்படின்னா நம்ம கரைக்கிறவனை தான் ஈஸியா ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு இங்கிருந்து பை ஆகி R1 நோக்கி போகும்போது இவன் இங்கிருந்து செல் ஆகி S2 நோக்கி வரும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து இந்த கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து சைடியஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 பேஸ் பண்ணி 300 கால் ஆப்ஷன் 400 புட் ஆப்ஷன் நமக்கு வந்து வந்திருக்கு. இது ஒரு சின்ன ஒரு மைனர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னன்னா இதே கண்டிஷன் தான். S1க்கு மேலே யார் இருக்காங்களோ அவன் வந்து S1ல சப்போர்ட் எடுக்கும் பை ஆகும். ஓகேங்களா? அப்போ 2 பேருமே S1க்கு மேலே இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு யார் சப்போர்ட் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்போ புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அப்போ கால் ஆப்ஷன் வீக் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த இடத்துல. அப்போ புட் ஆப்ஷன் பை ஆகுது, எது வரைக்கும் போகுது, மேல் நோக்கி போகுது. அப்போ கால் ஆப்ஷன் இவனுக்கு கீழே இறங்குறாங்க. இப்போ இவன் S1க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் நமக்கு டார்கெட் போயிடும். ஆனா நமக்கு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆச்சுனாவே நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்றது இந்த காட்டுது. இருந்தாலும் புட் ஆப்ஷனு S1க்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்குன்னு காட்டுது. அப்போ இது கீழே போகாத வரைக்கும் இவங்க தான் டார்கெட் போகணும். அப்போ S1லேருந்து R1. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா புட் ஆப்ஷன் எப்போ வீக் ஆகுதோ அப்போதான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் சைடு வேஸ் தான் இருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் வீக் ஆனதுனால மட்டும்தான் கால் ஆப்ஷன் அதனால போக முடியுது. ஓகேங்களா? அப்போ ஒரு செல்லர்ஸே அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பையர்ஸால ஒரு நிம்மதியான ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் லோலே பிடிச்சிட்டு ஐ வரைக்கும் அதாவது அவன் டார்கெட் வரைக்கும் நம்ம ஹோல்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகே. இது வந்து வெள்ளிக்கிழமை இது இந்த செட்டப்ல தான் அமைஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வியாழக்கிழமை பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 100 பேஸ் பண்ணி அதாவது 100 காலு 250 புட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துருக்கு. அப்போது S1க்கு மேலே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்போ S1 கீழே அப்படின்னா புட் ஆப்ஷன் S1 கீழே. ஓகேங்களா? மேலே போனால் ஆனால் பெருசாக கீழே வரல இவனும் R1. அப்போது R1க்கு மேலே சஸ்டைன் ஆனால் R2 தான் நம்மளுக்கு டார்கெட். ஓகேங்களா? அப்போது S1 கீழே இருக்கிறவன் அப்போது S2 R1க்கு மேலே இருந்தானா இவன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது S1 கீழே இருக்கிறவன் S2 நோக்கி போகணும். R1க்கு மேலே சஸ்டைன் ஆனவன் R2. அப்போ S1லேயே சப்போர்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை R1. ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் நமக்கு வந்து இறங்கிருக்கு. S1 கீழே சஸ்டைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இவன் R1க்கு மேலே இருக்கிறதுனால இதுதான் பை ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ டார்கெட் வரைக்கும் கரெக்டாக போயிருக்கும். செல்லாக இருந்தாலும் சரி டார்கெட் பையாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஒருத்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு ரீச் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ 2 பேரும் ஒன்றா ரீச் பண்ணதுனால ரெண்டுமே ஒரே நம்ம வந்து வெளியே போயிடலாம் கட் பண்ணிட்டு. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் பாருங்க S2லேருந்து இவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். பெருசாக டார்கெட் போகல. அது முடிச்சிட்டோம் அப்படியே மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம எடுக்கிற அந்த லோ பாயிண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல அது ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகல இந்த லோ பாயிண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த லோ பாயிண்ட் போகிறோம்னா இது கீழே க்ளோஸ் வச்சாவே நம்ம வெளியே போயிடணும். அவ்வளோதான். இப்போ இப்போ இந்த இடத்துல வரோம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் தான் ஆகுது. இது வந்து வெளியே க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்தோம்னா என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு. சரி வியாழக்கிழமை மார்க்கெட்டு. இப்போ புதன்கிழமை மார்க்கெட் பார்ப்போம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதன்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா 24,050 காலு 24,200 புட்டு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சைக்கிள் ஆக்ஷன் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். அப்போ தான் நமக்கு கரெக்டான என்ட்ரி கிடைக்கும், கரெக்டான டார்கெட்டு, கரெக்டான எஸ்எல் கிடைக்கும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் S1க்கு கீழே இருக்காங்களோ யார் S1க்கு மேலே இருக்கானோ அவன் பை பண்ணுவோம். இவன் S1க்கு கீழே இருக்கான், இவன் S1க்கு மேலே R1க்கு மேலே இருக்கான். அப்போது S1 பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் செல் ஆகுது அப்படின்னா இங்கே கால் ஆப்ஷன். அப்போ இவன் S1 தொடரும்போது நம்ம இந்த தக்கால கால் ஆப்ஷனை எடுத்துக்கணும். ஏன்னா S1க்கு மேலே நம்மளுக்கு போகாது, இவன் செல்லு தான் ஆகும். அப்போ செல் ஆனவங்க எது வரைக்கும் போவாங்க 103 ரூபா வரைக்கும் போவாங்க. அப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இங்கேருந்து R2 போகிற வரைக்கும் இவன் இங்கேருந்து செல் ஆகி நமக்கு வந்து S2 போகிற வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டிங் பண்ணணும்.
இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே எஸ்எல் இருக்குது அப்படின்னா இவனை எங்க இருந்தாலும் நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா இவன் எஸ்எல் மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் நடக்காது. நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதுவுமே பார்த்துக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே. இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இதுக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறோம். டேட்டா பேஸ்டு இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது வந்து சிந்தட்டிக் ஃபேஸ் பண்ணி பிரிமியமும் சிந்தட்டிக் ஃபியூச்சரும் கலந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கரெக்டான ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டான என்ட்ரி, அதுக்கு எஸ்எல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும். யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தும். இது மூலமாக நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரி டார்கெட்டை நோக்கி நம்ம ஃபாலோ பண்ணலாம். எஸ்எல் இருந்தாலும் ஒரு மினிமம் சின்ன எஸ்எல்லாக தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம், யூடியூப்ல பாருங்க பழைய வீடியோஸு. இதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வீடியோவில் வராது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வெறும் கேண்டில்ஸை பேஸ் பண்ணி லெவல்ஸை நம்ம இதில் போட்டிருப்பேன். ஆனால் அது பேக்ரவுண்டில் அந்த இண்டிகேட்டர் இருக்கிறோம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட்டர் அசஸ் கொடுத்துருவோம் லைஃப் டைமு. அதே மாதிரி லைஃப் டைம் வந்து நம்ம சப்போர்ட்டு, லைவ் சப்போர்ட்டு, எனி அப்டேட்டு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆப்ஷனில் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸு அண்டு கிரீட்னஸ் இதை நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கிரீட்னஸ் இல்லாமல் இருக்கணும், ஃபியர்லெஸ்ஸும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்ம என்ட்ரி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நகர்வுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால எமோஷனல் குறைக்கிறதுக்கு இந்த மெத்தடை தவிர வேற எந்த மெத்தடுமே ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த பயத்தையும் பேராசையும் தூக்கி போட்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது கோர்ஸ் பற்றி டீட்டெயில் தெரியணும், ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி போஸ்ட் மாதிரி கொடுப்பேன். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேனோ அப்படின்னு நான் வந்து உங்கள் கமெண்ட் மூலமாக நான் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யாராவது என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க, லோ என்ட்ரி ஃபாலோ பண்ண முடியல, பயப்படுறீங்க, க்ரீன்னஸ்ஸு ஃபியர்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு குரூப்பாக இணைந்து சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். எல்லாரும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. லேர்னிங் பர்பஸ். ஓகேங்களா? இன்னைக்கு லேர்ன் பண்ணால் நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். நம்ம லேர்னிங் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப புரிஞ்சிக்கிற மாதிரி, நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்களே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம லேர்னிங்குக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி. தேங்க்யூ.